ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தியா? எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல நிறைய விஷயஸ் வந்துச்சா, ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னொன்னா எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்டோரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சரி, இந்த லீவ்ல தானே இருக்க. இப்போ நீ ஸ்டடி ஹாலிடேவோ என்னவோ, ஆனா வந்து இந்த லீவை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண, இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் பண்ண, கோர்ஸ்லாம் பண்ண, புரியுதா? ஓகே பூமர். அதாங்க இந்த மாதிரி சில ஜென்மங்கள் எல்லாம் வந்து திருத்தவே முடியாது. நம்ம என்ன சொன்னாலும், எப்படி எந்த மாடுலேஷன்ல எந்த விஷயத்த சொன்னாலும் கிரிஞ்சு, பூமரு அப்படின்ற சில வேர்ட்ஸ் டேக் பண்ணி செம்ம காண்டாக்கிடுவாங்க. எனக்கு என்னன்னா, இந்த கிரிஞ்ச் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே இப்படியே மண்டையில இருந்து கால் வரைக்கும் செம்மையா எரியும். ஆனா அதை தெரிஞ்சேதான் நீ பண்ணுவேன். இல்ல போதும், நான் அந்த ஆடியோ இன்சர்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இப்ப வந்து ஒரு கதை உங்களுக்கு சொல்லி அவனை ஸ்டார்டிங்கே, ஓகேவா? என்னன்னா, ஒரு நாள் வந்துட்டு நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம், ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர், ஓகேவா? அதுல ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் இன்னசென்ட், அதாவது இந்த சோசியல் மீடியா இப்ப ஜென்சி ஸ்லாங்லாம் அந்த குவிஸ் அட்டன் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்க, எப்படியும் ஒரு 2 கொஸ்டின் தான் கரெக்டா சொல்லுவான்ற மாதிரி, ஓகேவா? ஸோ அவன் வந்து கேட்டுருந்தா கிரிஞ்சுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், அது ஒரு கேவலமான வார்த்தைமா, வேணாம், அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எல்லாத்துக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். இவன் இருக்கான்ல, இவன் வந்து ஒரு ஆடியோ அனுப்புனான். எனக்கு டென்ஷன் ஆகுற மாதிரி. அந்த ஆடியோ மட்டும் இங்க இன்சர்ட் பண்றேன், எல்லாரும் சவுண்டு கொஞ்சம் கம்மியா வச்சு கேளுங்க கைஸ். இது என் கையில கிடையாது, என்னை எடிட்டர் இவங்க தான். அதை வந்து கேட்டு என்னை யாரும் திட்டிட வேணாம். நான் இவ்வளவு இரிட்டேட் பண்ணதான் அப்படி பண்ணேன், ஓகே? நோ ஆஃபென்ஸ் யாருக்குமே. ஹெட்ஃபோன்லாம் போட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சவுண்ட கம்மி பண்ணிட்டு கேளுங்க. எனக்கு ஏன்னு தெரியல, அந்த வார்த்தை மேல அவ்வளோ ஹேட் அப்பையில இருந்து. லைக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? லாக்டவுன் டைம்ல தான் நினைக்கிறேன். நீ இருக்கலாம், அதுக்கு முன்னாடியே இருக்கலாம், அதுக்கு முன்னாடியே இருக்கலாம்ன்ற. அப்படியா? தெரியல எனக்கு. அதான் நான் எந்த வீடியோவோட கமெண்ட் ஓபன் பண்ணாலும் இந்த வார்த்தை இல்லாம இருக்காது, ஓகேவா? ஆனா வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப நானே சில டைம் டக்குன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அப்படி மாத்திட்டாங்க என்ன? அதுதான், அது வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்து பார்த்து பழகிக்கிறனால நம்மளே அறியாம அது பண்ற மாதிரி வந்துரும் வெளியில உடனே. ஆமா, சில ரீல்ஸ் பாத்திருக்கியா? ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் கேக்குறப்ப வந்துட்டு என்னடா அது நாய்ஸா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா அதுக்கப்புறம் அவங்களே வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அந்த ரீல்ஸ் பாட்டுக்கு, அந்த மாதிரி. இல்ல ஆக்சுவலா இன்னைக்குதான் அது. இன்னைக்கு நான் எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டா, ஓகே? அது என்னன்னா, ஒரு ஆக்டர் இருக்கு, ஒரு செலிபிரிட்டி, ஓகே? செலிபிரிட்டி ஒரு ஆக்டர், சீரியல் ஆக்டர். அது ஒரு வந்து 5 ரீல்ஸ் போடுவார்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்கு இந்த மாதிரி, I want to see you, can I see you, why do you want to see me, அப்படிலாம் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. இல்ல I like you so much, I want to see you, okay where are you from அப்படின்னு கேட்கும்போது நெல்லூர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது, நெல்லூர் தானே வந்துட்டா போச்சு, உடனே போயிட்டாரு. எனக்கு லைக் என்ன, ஏன், எதுக்கு? இல்ல ஆட்டோமேட்டிக்கா இது ஆக்சுவலா கொஞ்சம் கிருந்தாதான் இருக்கு. இல்ல யோசிச்சு பார்த்தா அந்த பொண்ணு அந்த வீடியோல பண்ணதுதான் ரொம்ப மோசம். அது அப்படியே இப்படி கொஞ்சுது, கொஞ்சுது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. லிட்டரலா கிரிஞ்சாதான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலா நாங்க அந்த வேர்ட் அங்க யூஸ் பண்ணலாமா எனக்கு தெரியல. ஏன்னா இட்ஸ் ஹர் லைஃப், அதான் இட்ஸ் ஹர் லைஃப், இட்ஸ் ஹிஸ் லைஃப். நமக்கு வந்து எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. இதுதான் வந்து நம்ம இங்க அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இல்ல ஆக்சுவலி பாரு, இப்ப கிரிஞ்சுன்னு கமெண்ட் பண்றாங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க சின்ன பிள்ளைத்தனமா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஓகேவா? கிரிஞ்சுன்னு கமெண்ட் பண்றாங்கன்னா ஆக்சுவலி நம்ம தான் வந்துட்டு மத்தவங்க கிரிஞ்சுன்னு நினைப்பாங்கன்னு சொல்லி எதுவும் பண்ணாம இருக்கும். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணவங்க எவன் என்ன நினைச்சா என்ன, ஏன் அவ்வளவுதான். நான் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார சொல்லுவேன்னா, அமலா சாஜி, ஓகே? அமலா சாஜி வந்து அவங்க வீடியோஸ் போடுறாங்க, ஓகே? நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஹேட்டர்ஸும் இருக்காங்க, ஓகே? அது வந்து நம்ம பாக்குறவங்க வந்து கியூட்டி அப்படிலாம் சொல்லி திட்டுறோம், கிரிஞ்சுலாம் சொல்றோம். ஆனா does she care actually? No. நம்ம அப்படி சொல்றோம், என்ன ஆயிட போகுது? ஒண்ணுமே ஆகல. அவ பாட்டுக்கு அவளுக்கு காசு கிடைக்கிட்டு அவ பாட்டுக்கு ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டுதான் இருக்கா. இல்ல இப்ப ரீசெண்டா நிறைய ரீல்ஸ் எப்படி தெரியுமா வருது? me working my 9 to 5 job because I did not do TikTok reels thinking it was actually நிறைய பேர் வந்துட்டு டிக்டாக்ல ஆரம்பிச்சவங்க தான் தெரியுமா? லைக் எப்படி சொல்லுவோம், ஆக்டர் ஆயிட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன், பட் யூ நோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆச்சும் ஆயிருக்காங்கல்ல, நம்மளும் பண்ணிருக்கலாமோ அப்படி தோணுது.
இல்ல ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, நான் வந்து மியூசிக்கலி டைம்ல இருந்தே இருந்தேன் டிக்டாக்ல. அதாவது டிக்டாக்னு அந்த பேர் மாறதுக்கு முன்னாடி அது மியூசிக்கலியா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டப் ஸ்மாஷ் இருந்துச்சு. அது எல்லாமே நான் பண்ணேன். ஆமா, நம்ம எல்லாம் எந்த மாதிரி கேட்டகரிஸ்னா நம்ம பண்ணிட்டு நம்மளே வச்சுக்கிறது, போஸ்ட் பண்ண மாட்டோம், நம்மளே வச்சுக்கிறது. எதுக்கு அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி டைம். அந்த இந்த பாட்டு தெரியுமா உனக்கு? இப்படி ரொம்ப ட்ரெண்டான பாட்டு மாதிரி ஸ்டே பாட்டு தெரியுமா? மேபி கேட்டா தெரியும். ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதுல வந்து ஒரு ஐடியா. அந்த பாட்டு எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. அதுல சில ஒருத்தி இருக்கா, பெல்லா போச்சு, சார்லி எமிலியோ எல்லாம் சொல்லிட்டு இருக்காளுங்க. இவளுங்க எல்லாம் நம்ம ஏஜ் தான். ஓகே, நம்ம ஏஜ் தான் எல்லாருமே. ஆமா, இவளுங்க எல்லாமே நம்ம ஏஜ் தான். ஆனா வந்து எப்படி சொல்றது, அவளுங்க எல்லாம் அந்த மாதிரிதான் வீடியோ பண்ணி போட்டு போட்டு இப்போ எங்க இருக்காளுங்க தெரியுமா? அந்த கேன் கூட கிடையாது, மெட்காலாக்கு வந்து இன்வைட் பண்ணி போறாளுங்க. எனக்கு வந்து ஐயோ நம்மளும் லூசு மாதிரி ஆடி இருக்கா போறே அப்படிதான் இருக்கு. நம்ம அந்த டைம்ல கிரிஞ்சுன்னு நினைச்சது நம்ம லாஸ்ட். இப்ப நம்ம எப்படி உட்காந்துருக்கோம் பாரு, அதெல்லாம் யோசிக்காம அது அப்படியே யூடியூப் வீடியோஸா போட்டு சில்வர் பட்டன் கோல்டு அவரு இவர மாதிரி, அவர் பேர் என்ன, மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் காசு வச்சுக்கிட்டு. என்ன பண்றது, கேக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். காசு கேட்டிருந்தா இந்தா வச்சுக்கோங்க 100 கோடி இல்ல 100 கோடி 100 கோடியில இல்ல 10 கோடி வச்சுக்கோங்க. 10 கோடி ஐயோ 1000 ரூபாய் நீ ஒரு 10 கோடி வச்சுக்கோ. இந்த மாதிரி ஆகிக்கலாம். என்ன பண்றது, கிரிஞ்சுன்னு சொல்லி யார் நாசமா போனா நம்ம தான். யாரு கிரிஞ்சுன்னு சொன்னாங்களோ அதான் நிறைய இதுல சொல்லுவாங்கல்ல, அவன் முன்னேறி போயிட்டு தானே இருக்கான், கமெண்ட் பண்ற நீ தானே அங்கே இருக்க அப்படின்ற. அதான் இது தெரியுமா உனக்கு, காத்து கருப்பு தெரியுமா? ஆமா ஆமா, காத்து கருப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பாங்க. காத்து கருப்பு அது அவன் வந்து வீடியோஸ் போட்டு அவன் எல்லாம் திட்டுவாங்கல்ல போடுறதுக்கு இப்படி. அப்ப வந்து ஒரு தடவை வந்து அவன் போட்டிருந்தான், என்ன ஏன்டா திட்டுறீங்க, நான் திட்டி தான்டா இங்க நான் காரே வாங்கிட்டீங்க, நான் காரே வாங்கிட்டேன், நீ திட்டுறதுனால தானே எனக்கு இப்படி இதுவே கிடைக்குதுன்னு அவன் சொல்லிருந்தான். லைக் ஆக்சுவலா அது உண்மைதானே, நீ திட்டுறதுக்கு பதிலா நீ திட்டுறதே வந்து ஒரு இதுவா போட்டா, ஒரு ரீலா போட்டா அது ட்ரெண்ட் ஆச்சுன்னா நீ அந்த மாதிரி ஆயிருப்ப. எதுக்கு வந்து ஹேட்ரட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வேற, என்டையர்லி வேற. கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் கொடுக்கறது பரவாயில்ல, நான் உனக்கு கொடுக்கலாம், இல்ல நமக்கு கேட்கறவங்க நீங்க எங்களுக்கு கொடுக்கலாம், தட்ஸ் என்டையர்லி ஃபைன். ஆனா பீப்புள் ஆர் நாட் லைக் தட். ஏன் ஹேட்ரட் வந்து ஆமா குறை டெல்லர்ஸ் ஏன் வந்து சொல்லணும் அப்படி? எதுக்கு ஹேட்ரட் கிரியேட் பண்ணும்? ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் ஒரு சின்ன பொண்ணு அதுவா பண்ணது விஷயம். ஆக்சுவலி எனக்கும் இப்பெல்லாம் தோணி இருக்குதான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். யாருன்னா அந்த இந்த பொண்ணு இருக்குல்ல, ஒரு சீரியல்ல ஒரு நடிக்கல ஒரு பொண்ணு, யாரு, அரண்மனை கிளியா ஏதோ ஒரு சீரியல். அரண்மனை கிளி தெரியுதா உனக்கு? அந்த மௌனராகம். மௌனராகம். அந்த பொண்ணு ஒண்ணு இருக்கும்ல குட்டியா, அது வந்து ரீல்ஸ் போடும் சரியா. அத பார்த்து எனக்கு மோஸ்ட்லி ஃபீட்ல வராது. ஆனா யாராச்சும் அமுச்சு பாத்துட்டேன்னா ஷீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு கிரிஞ்சு அப்படிதான் புரியுதா? லைக் அப்படிதான் இருக்கும். அதான் அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க. பட் நம்ம வந்துட்டு போய் கமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். ஓகேவா, we know that unless I want some resources ல நான் அதுலயுமே கமெண்டே பண்ண மாட்டேன். நீ எவ்வளவுதான் இருந்தாலும் சரி எது அந்த மாதிரி தான் இருக்கணும். அவங்களுக்கு தோணும் இல்ல இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க சத்தியமா ஃபேக் வீடியோஸ் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. ஐயோ ஆமா, சில பேர் வந்து they are very straight forward and அவங்க அக்கவுண்ட்ல இருந்து வராங்க. சில பேர் அட்டாக் பண்றது எப்படின்னா ஃபேக் அக்கவுண்ட் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் உண்மையான அக்கவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருவான்ல, அதனால ஃபேக் அக்கவுண்ட் வச்சு அட்டாக் பண்றது. அவனோட எல்லா ரீல்ஸ்லயும் எல்லா கமெண்ட்டும் வந்து அதான் உனக்கு பிடிக்கலனா பிளாக் பண்ணிட்டு போ, இல்லையா வந்து எப்படி சொல்றது அந்த ஃபீட்ல வந்து ரிப்போர்ட்டே பண்ணிருன்ற. உனக்கு பிடிக்கல எதுக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கமா பண்ணணும்? ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எதுக்கு ஹர்ட் பண்ணணும்? என்னதான் இருந்தாலும் பாக்குற நீயும் மனுஷன் தான், பண்ற அவங்களும் மனுஷங்க தான். எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒண்ணு கைஸ் எப்பவுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிருத்தி நீயும் நல்லா கேட்டுக்கோ. உலகத்துல இருக்க எல்லா விஷயம் எவ்வளவோ உலக விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல வந்து 8 பில்லியன் பீப்புள் இருக்கோமா, நொடிக்கு நொடி ஏறிக்கிட்டே இருக்கு பாப்புலேஷன் ரைட்டா. அதே மாதிரி நடக்கிற விஷயங்களும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஓகேயா, நடக்கிற விஷயம் நடக்கிறது நியூஸ் சொல்றேன். நியூஸ் வந்து எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. இந்த எல்லா நியூஸ்லயுமே வந்து நம்மளோட ஒப்பீனியனை கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் நினைச்சா கடைசியில நாசமா போறது நம்ம மட்டும்தான். யா லிட்டரலா. ஏன்னா வந்து
எவ்வளவோ இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம ஒப்பீனியன் கொடுத்தா அன்வான்டட். ஆக்சுவலி தேவையே இல்லாத விஷயம். உங்க டைம் வந்து எவ்வளவோ இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு ரீல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஃபேமஸ் ஆயிட்டு போயிடலாம். அதை கன்சியூமிங் ஸ்டார்ட் போஸ்டிங். ஆமா, லைக் லிட்டரலா அத வந்து நாங்க எப்போ இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா லைக் அதனால தான் நாங்க இவ்வளோ கன்சிஸ்டன்ட்டா இருக்கோம்னு சொல்லிக்கலாம். ஆமா ஆமா, இந்த மாதிரிலாம் பண்ணாம ஷேமிங் பண்ணாதீங்க கைஸ், பூமிங் பண்ணுங்க. ஐ மீன் growth பூமிங் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். சரிங்க, ரைட். சோ வந்து இப்ப நம்மளோட ஒரு ரிச்சுவல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிரிஞ்சுன்றோம், ஓகேவா? நம்ம அந்த ஃப்ரெண்ட் குரூப்ல இருந்த அந்த புள்ள மாதிரி யாராச்சும் வந்து அப்பாவியா இருந்தீங்கன்னா கிரிஞ்சுதான் என்ன. யாரும் நம்ம வியூவர்ஸ் அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க யாரும். இல்ல, வாய்ப்பு இருக்குல்ல, திடீர்னு யாராச்சும் வந்து மீனிங் என்னன்னு கூகுள்டே கேட்டுருவோம். அதான நம்ம பொறுக்கணும். ஆமா, கேட்டுருவோம். கேளுங்க. ஓகே கூகுள், வாட்ஸ் த மீனிங் ஆஃப் கிரிஞ்ச்? To feel ashamed and embarrassed about something. ஆக்சுவலா நான் புக்ஸ் படிப்பேன். அந்த புக்ஸ்லயே போட்டுருக்கும் கிரிஞ்சுனா லைக் ஒரு விஷயம் நடக்கும், அவளுக்கு எம்பாரசிங்கா இருக்கும், அப்படிதான். நான் வந்து இந்த வேர்ட் பாப்புலர் ஆகிறதுக்கு நான் அதுதான் நினைச்சேன். ஓகேயா? அண்ட் தென் அப்புறம் தான் புரியுது நம்ம என்ன பண்ணாலும் கிரிஞ்சுதான், சாப்பிட்டாலும் கிரிஞ்சுதான், தூங்கினாலும் கிரிஞ்சுதான், எல்லாமே கிரிஞ்சுதான். அதான் ஆக்சுவல் மீனிங் வந்து இதுதான். பட் காமனா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க மீனிங் வந்து நீ செகண்டா சொன்னது. இப்ப கிரிஞ்சுன்னா நம்ம எதை சொல்லலாம்னா, நான் சின்ன வயசுல ஏதாச்சும் எப்படி சொல்றது, யாராச்சும் மாட்டி விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், லூசுத்தனமா நிறைய பேசிருக்காங்கன்னு சொல்லி மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்துட்டு நான் அஷேம்டா ஃபீல் பண்ணா அது கிரிஞ்சுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, நீ சின்ன பிள்ளைத்தனமா அப்படியே சிரிச்சு பேசுறியா, ரொம்ப கிரிஞ்சு. ஏதாச்சும் வந்துட்டு தம்பிக்காக ஸ்டேட்டஸ் போடுறியா, அண்ணனுக்காக ஸ்டேட்டஸ் போடுறியா, அண்ணன் தான் என் உயிர் அப்படின்னு போட்டா கிரிஞ்சு. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் கிரிஞ்சுதான். இது எப்படின்னா லைக் நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறதுல இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம என்ன பொறுத்த வரைக்கும்னா என்னோட ஃபாலோவர்ஸ்லேயே வந்து ஓகே ஆன பீப்புள் தான் நான் வச்சுப்பேன். ரொம்ப ஜட்ஜ்மெண்டலான பீப்புள்லாம் வச்சுக்க மாட்டேன். ஓகேயா? ஆனா வந்து அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குன்னா அதை விட ரொம்ப லெஸ் ஜட்ஜ்மெண்டல், அதாவது ஜட்ஜே பண்ணக்கூடாது. நீ நமக்கு தெரியும்ல, ஒரு 250 பேர் நம்மள ஃபாலோ பண்றாங்க, அந்த 250 பேர் ஒரு 10 பேர் தான் அப்படி இருப்பாங்க. எனக்கு அந்த 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேரும் நான் வச்சுப்பேன். அதுல வந்து அதுலயும் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அது வந்து அவங்க எப்படியும் நம்மளை பத்தி எதுவுமே நினைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி டைப் இருப்பாங்க. மீதி இருக்க 6 பேர் வந்து நீ என்ன நினைச்சா எனக்கு நான் அந்த மாதிரி டைப், ஆனா நீ பாக்கணும், புரியுதா? அந்த மாதிரி டைப் தான். அதனால லைக் அப்படி ஆயிடுச்சு, நம்மளால ஒரு நிம்மதியா ஒரு ஸ்டோரி போட முடியல. என்ன பண்ணாலும் கிரிஞ்சு, ஜட்ஜ்மெண்டல் சொல்லிடுவானோ, பூமர்னு சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயம் ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல பண்றதுல இருந்து. நானே நிறைய யோசிச்சிருக்கேன்னு வச்சுக்கோயேன். எனக்கே தெரியும். அதான் நான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ளூபர்ஸ் ஒண்ணு இது பண்ணுவோம்ல, அதுல ஒரு டயலாக் சொல்லிருப்பேன், ரொம்ப கிரிஞ்சா இருக்குமா அதெல்லாம் இல்ல அப்படின்றது. நீ தான் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் த்ரோ பண்ணுவேன். என்னன்னா அது பேர் என்ன ஸ்மிருதி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யார் என்ன நினைப்பாங்கலாம் நினைக்காது, உனக்கு தோன்றதை பேசு, இதே ஸ்லாங்ல தான் சொல்லுவேன் அந்த ப்ளூபர்ஸ். ஆமா, நீ வேணா அப்புறமா கேளு. வந்து ஆனா நானே நிறைய விஷயம் இப்படிதான் பண்ணிருக்கேன். இது வந்து நான் என்னையும் தப்பு சொல்லலாம், அதே மாதிரி மேபி அவங்க மேல தப்பு சொல்ல முடியாதுதான் எல்லாரும் கிரிஞ்சுன்னு சொல்றத. பட் இருந்தாலும் ஆக்சுவலி இதை ஒருத்தவன் ஸ்டார்ட் பண்ணிருப்பான்ல, அவனைதான் புடிச்சு அடிக்கணும். அவனை புடிச்சு, நீ என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை, அவன் என்ன நினைப்புல ஆரம்பிச்சுட்டு போனான்னு தெரியல. இன்னும் சில பேர் இருப்பாங்க தெரியுமா, வான்ன பி கூல் பீப்புள். அது வந்து லைக் அது வந்து அவங்க அப்படிலாம் யூஸ் பண்ணாதான் அவங்க கூலா தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க அவனுங்களும் எல்லாம் சேர்ந்து. இப்ப வந்து ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, அதாவது இந்த சமீகா இருக்காங்கல்ல, பிரைஸ் வித் பொட்டேட்டோ, அவங்க வந்து ஒரு எபிசோட்ல சொல்லிருப்பாங்க, எபிசோட்லயோ ஒரு இன்ஸ்டா ரீல்லையுமே சொல்லிருப்பாங்க, ஐ எம் கான்ஃபிடென்ட்லி கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து இப்ப ஃபுல்லி திரும்பி வந்து அந்த டிஷர்ட்லயே போட்டு எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு. கிரிஞ்சா பரவாயில்ல, ஐ எம் கான்ஃபிடென்ட்லி கிரிஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல. ரொம்ப அது ஆமா, நான் கிரிஞ்சா இருந்தா உனக்கு என்ன, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா சொல்லு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல என்னதான் உனக்கு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் நமக்கு நம்ம இருக்கிற ஃபீலிங் தானே. அதாவது நான் ஒரு விஷயம் அசிங்கமா யோசிக்கிறேன்னா தானே மத்தவங்க சொல்ல முடியும், அது மீனிங்கே டோட்டலா தப்பா புரிஞ்சிருக்காங்க எல்லாம். இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மே ஒரு வேர்ல்டுன்னு வச்சுக்கோயேன். வேர்ல்டுனா லைக் லிட்டரலா எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு ஹேஷ்டாக் ஒரு வீடுன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஹேஷ்டாக் இருக்கு, அந்த ஹேஷ்டாக் பேர் வந்து குக்கிங்னு வச்சுக்கோ. அந்த குக்கிங் வீட்டுக்குள்ள நான் போறேன்னா ஒருத்தன் குக் பண்றான், அந்த குக் நான் அந்த பண்றதை நான் பாத்துட்டு இருக்கேன், உடனே மூஞ்சிய பார்த்து கிரிஞ்சு இல்ல எது நான் வேற ஏதோ கமெண்ட் நான் சொல்ல முடியுமா? அவனை சொல்ல முடியாது, ஏன்னா அது ரியல் வேர்ல்ட்.
ஏன்னா இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியான்னு போயிட்டோம்னா நம்ம யாருமே தெரியாதுல்ல, லைக் சைபர் புலி பண்றது நம்ம பத்தி பேசிட்டு இருக்கேன். லைக் யார் சொல்றா, யார் என்ன சொல்றான், இல்லதான் உன்னை வந்து கண்டுபிடிச்சு உன் மேல கேஸ் போட்டு பண்ண முடியாது. அதனால அந்த தைரியம் எல்லாத்துக்கும். பாலாஜி வந்து ஹேட்டர்ஸ் மீட்னு வச்சிருப்பாரு. அதே மாதிரி அசோக் செல்வனும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரும் கொலாப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அவன் வந்து போன்ல வந்துட்டு ஃபுல்லா திட்டிட்டு இருப்பான் அசோக் செல்வன் படத்தை. ஓகேவா, நல்லாவே இல்லைங்க என்னங்க படம் சொல்லிட்டு. அப்புறம் அசோக் செல்வன் வந்து சார் உங்க பெரிய ஃபேன்ஸ், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு சொல்றது. செல்ஃபி இல்லாம டிக்கெட் கொடுங்க சார் எனக்கு ஒண்ணு ஃப்ரீயானா எனக்கே கிடைக்கலப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாரா. அப்புறம் திரும்ப அவர் அந்த பக்கம் நவுந்து போனதும் போன்ல திரும்ப ஒரு போஸ்டோ ட்வீட்டோ போடுவோம், ஒரு டிக்கெட் கூட ஃபேனுக்காக தர மாட்டேறது என்ன மனுஷவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஆர்ஜி பாலாஜியோட ஹேட்டர்ஸ் ட்வீட் என்ன ஆகும், இவனுங்க வந்து அப்படியே செம்மையா திட்டிட்டு இருப்பாங்க. ஆர்ஜி பாலாஜிய வந்து இந்த கமெண்ட்ரி பண்றதா இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆர்ஜி பாலாஜி பின்னால இருந்து வருவாரா, உடனே எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு சாரி ஐ டென்ட் மீன் தட் வே அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்ப எவனோ வந்து முன்னாடி அப்படிலாம் சொல்ல மாட்டீங்கன்னா அப்ப வந்து அது ஆமா. ஏன் அவ்வளோ எதுக்கு சொல்லணும்? அசோக் சார் அவங்கள கூட சொல்ல தேவை. நம்ம பாட்காஸ்ட்ல நாங்களே நிறைய தடவை வீடியோ எடுப்போம், ஐ மீன் சாரி எபிசோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்கும் போது நாங்க 2 பேருமே கேட்போம், தனியா கேட்போம். கேட்கும் போது எங்களுக்கு வந்து அதுவே கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குமோ, அதான் கிரிஞ்சா இருக்குமோ, ஐயோ இவன் என்ன நினைப்பான் அவன் நினைப்பான். சம்டைம்ஸ் இஃப் இட்ஸ் ஓகேனா எங்களுக்கே வந்து பரவாயில்ல நம்ம இதே கண்டினியூ பண்ணலாம்னு தோணும். இல்லன்னா இப்ப கூட ரீசெண்டா ஒரு வீடியோ ஒரு இது ஷூட் பண்ணோம். அது வந்து ஐயோ இது கொஞ்சம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து நாங்க ஷூட் பண்ணோம். அதனால பாத்துக்கோங்க உலகத்தோட சூழ்நிலை. இதுவே நீங்க இப்பெல்லாம் யோசிக்காம இஃப் யூ ஸ்டார்ட் போஸ்டிங் கான்டென்ட் எதுனா நீங்களும் வந்து நம்ம இந்த டேக் எடுக்கிறதுக்கு ஐ மீன் டேக்னா இந்த ஒரு ஸ்டெப் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவே எடுக்கிறதுக்கு இதானே யோசிச்சோம். ஆக்சுவலி நான் வந்து அம்மாட்ட சொல்லுவேன், ஓகேவா பாட்காஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொன்னா இல்ல மித்திகா கமெண்ட்ஸ்ல எல்லாம் திட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா சொல்லு. ஆமா ஆக்சுவலா எங்க அம்மாட்டே ஆமா அதுதான் எங்க வீட்லயும் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆயிடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லதுதான் பண்ணுனாங்க. ஆனா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, இவனுங்கெல்லாம் வந்து ஹேட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எந்த அளவுக்கு நான் நைட் சில பேருக்கு அதெல்லாம் தூங்க வர மாட்டேங்குது. ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் நானே பார்த்திருக்கேன், அவங்கள ரொம்ப ரொம்ப ஷேம் பண்றாங்க. ரொம்ப அதாவது அவங்க பத்தி அவங்கள உடம்ப பத்தி அவங்க பேசுறத பத்தி அவங்க கான்டென்ட் பத்தி எல்லாத்தையும் ஷேம் பண்றாங்க. அது பண்ண முடியும்? நான் சமீப மரியம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டான்ஸ் வீடியோக்கு வந்து எல்லாரும் அது ஆக்சுவலி அவங்க ஸ்டோரியா தான் போட்டாங்க. இதை நான் எங்கேயும் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒரு பிக் ஃபேன்ஸ். ஆமா பிக் ஃபேன்ஸ். ஆமா ஆமா அவங்க நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு இதாகும். இது வந்து அது அவங்க ஆக்சுவலி ஸ்டோரியா தான் போட்டாங்க. அது ரொம்ப கியூட்டா இருக்கு, எல்லாரும் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னனால அதை வந்து அவங்க போஸ்ட் பண்ணாங்க. அதை உடனே எல்லாரும் வந்து மீம் பேஜஸ்லாம் வந்து கிரஷ் மெட்டீரியல் ஐ வாண்ட் திஸ் கேர்ள் அப்படி இப்படிலாம் போட்டாங்க. போய் கொஞ்ச நாள் அவங்க கிடையாது இவனுங்களே தான் அத சொல்லு அவங்களே மில்க் பண்ணுவானுங்க. அப்புறம் கடைசியில அவனுங்களே வந்து கேவலமா இருப்பானுங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆக்சுவலி அமலா ஷாஜிக்கும் இவனுங்க எல்லாம் ஹார்ட் போட்ட ஆளுங்க தான் ஓகேவா எல்லாருமே. ஆனா இப்ப வந்து அது ரொம்ப போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்றாங்க. அப்புறம் இவரு அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு இந்த புஷ்பா படம் நிறைய படத்துக்கு அப்புறம் இப்ப ஃபுல்லா ட்ரோல் மெட்டீரியல். ஆமா எதுக்கு நீங்களே வந்து ஒருத்தவங்களை தூக்கி விடுறீங்க, நீங்களே ஒண்ணு இறக்கி மனிஷா விட்டுட்டோம் பத்தியா. மனிஷா வந்து அந்த இந்த மாதிரி எனக்கு ஒரு பொட்டாட்டி வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த பேட் பேர்ட்ஸ் எபிசோட் ட்ரெண்ட் ஆனும் போது அதுக்கப்புறம் அவங்க ரியாலிட்டி பத்தி பேசும்போது உடனே எல்லாரும் பேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள போட்டு. இப்போ எப்படின்னா அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களே தூக்கி விடுறீங்க, நீங்களே கழுவி ஊத்தி இறக்கி விடுறீங்க, ஆனா பாதிக்க போறது அவங்க கிடையாது, நீங்க மட்டும்தான். நீங்க உங்களுக்குமே ஒரு வேலையும் இல்ல. அதான் நான் சொல்றேன், அது உனக்கு தேவையே இல்லாதது ப்ரோ. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? உன் வாழ்க்கைய பாருப்போ, உன் வாழ்க்கையே அங்க சல்லி சல்லியா போயிட்டு இருக்கு. அதான் சல்லி சல்லியா நொறுங்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு இவன் அந்த இது பாத்திருக்கியா, அந்த ஃபயர் பின்னாடி வந்து வீடு எரியும், அந்த பொண்ணு வந்து இப்படி பாக்கல. அந்த மீம்ல வந்து அதுதான் அந்த பொண்ணு தான் நீங்க எல்லாம் ஓகேயா கிராஷ் பண்றவங்க. ஓகே பின்னாடி வந்து அந்த இது ஐ மீன் உங்க லைஃப் தான் பின்னாடி இருக்கிறது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கைய பாருங்க ப்ரோ. அத விட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் என்னத்த சொல்றது. இல்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, அதாவது நீ வந்து இம்மெச்சூர்டா சைல்டிஷா ஆக்ட் பண்ணனா நீ கிரிஞ்சு.
ஓகேவா? ஆமா. இதே ரொம்ப மெச்சூர்டா ஆக்ட் பண்ணி எல்லாமே பூமர். பூமர். அப்ப நான் எப்படிதான் இருக்கணும் நீ சொல்லிட்டு போப்ப. இல்ல இப்போ ஸ்டார்டிங்ல நாங்க ஆரம்பிச்ச மாதிரிதான் அட்வைஸ் பண்ணி கரியர் ஒருத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஹெல்ப் பண்ணி ஏதாச்சும் இது சொன்னா பூமர்ன்றீங்க. இதுவே அவன் புடிச்சத அவன் பண்றான், அவன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கான், அதெல்லாம் போட்டா கிரிஞ்சுன்றீங்க. இல்ல அவன் கொஞ்சம் இம்மேச்சூரா பிஹேவ் பண்றான் அப்படின்னா நிப்பா நிபின்றீங்க. என்ன இது? இல்லங்க, அதுக்காக பூமர்ன்றப்ப நாங்க எது சொல்ல வரோம்னா, நம்ம கன்சர்ன் ட்ரூவா கன்சர்ன் கட்டுறவங்க இருப்பாங்க. இல்ல எனக்கு தோணுச்சு, நம்மளே வந்து ஏதாச்சும் இந்த டீனேஜ் எபிசோட்ல எல்லாம் சொல்லிருப்போம் யாரையாச்சும், நீங்க வந்து லைக் பூமர் மேபி யாரு ரெஃபர் பண்ணலாம்னா இந்த லைக் எப்படி சொல்றது, முன்னாடி இதாம பழக்கம், வீட்டு பொண்ணுங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, அடுப்பறை இருக்கணும்னு சொல்றாங்கன்னா நீங்க அவங்கள பூமர்னு சொல்லலாம். அது ஒரு நியாயம் இருக்கு. ஓகேயா? அதை விட்டுட்டு எல்லாரையும் இப்ப பாருங்க, எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்து இதெல்லாம் நீ பண்ணு, என்னோட டெவலப்மெண்ட்காக அவங்களும் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு டெவலப்மெண்ட்காக இது பண்ணு அது பண்ணுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க போய் உடனே பூமர்லாம் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு மாதிரி நாய் கூட நன்றியோட இருக்குங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். சொல்றது எனக்கு தெரியல. ஸோ வந்து எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்னு ஒண்ணு மறந்துட்டேன் பத்தியா, அந்த நிப்பா நிபின்றது. ஓகேவா? நிப்பா நிபினா எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து அதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஆமா, ரொம்ப இம்மெச்சூர்டான யங் டீன் சொல்றதா நிப்பா நிபி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பொண்ணு ஏதாச்சும் போட்டுருந்தான்னு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்கன்னா உடனே ஆவரேஜ் நிப்பி, இல்லைன்னா ஏதாச்சும் பையன் ஒரு டிக்டாக் வீடியோ போட்டுருந்தா ஆவரேஜ் நிப்பா. இல்ல லைக் சின்ன குழந்தைங்க தானே, அவங்களே ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு எதுக்கு வந்துட்டு இவ்ளோ ஹேட்? சத்தியமா அதுக்கு அது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து சின்ன பசங்களும் ஒன்றும் சின்ன பசங்க மாதிரி அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க. அதான் நம்ம வந்து ஒரு 10 வயசுல நமக்கு நம்ம 10 வயசுல என்ன பண்ணிட்டு இருப்போம், டோரா புஜ்ஜி பென்டன் பாத்துட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ உள்ள 10 வயசுல உட்காந்து ஜேகே வீடியோ பாக்குதுங்க, டிடிஎஃப் வாசல் வீடியோ பாக்குதுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, வீடியோ பாக்குறது தப்பு கிடையாது நான் சொல்லல, உங்க சின்ன பசங்களா இருக்கும் அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவங்களையும் நிப்பா நிப்பினா நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுதான் உண்மையான ஃபேக்ட். ஏன்னா நானே என் தங்கச்சிங்களை பாத்திருக்கேன், என் தம்பிங்களை பாத்திருக்கேன். எல்லாம் வந்து வயசு வந்து நமக்கு வந்து டச் போன் கிடைச்ச டைம் எப்படி எப்போ இருக்கும், நம்ம 6th ஸ்டாண்டர்ட் படிச்சப்போ இருக்குமா? ஆமா. இல்ல அதுல பாசிட்டிவிட்டி இருக்கு, நெகட்டிவிட்டியும் இருக்குல்ல. இந்த குட் வே சொன்னா பரவாயில்ல. ஆனா இவன் சொல்றவன் நீங்க எவனுமே குட், எனக்கு தெரிஞ்சு சொல்றவன் குட் வேல சோசியல் மீடியா குட் வேன்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு 85% கிடையாது. எல்லாருமே வந்து டார்கெட் பண்ற மாதிரி, ட்ராஷ் பண்ற மாதிரி அப்படிதான் வந்து எல்லாருமே சொல்றானுங்க. அத வந்து மாத்திக்கணும். அதே மாதிரி இப்ப வந்து அந்த சில்ட்ரன் அக்கவுண்ட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணா ஓகேவா? இப்ப இன்னைக்குதான் ஒரு ரீல் பார்த்தோம். ஓகேவா? பிளாக் ஆடம்ஸ் ஃபேமிலின்னு ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஃபேமிலி அந்த குட்டி பொண்ணு இருக்கும். ஒருத்தவங்க வந்துட்டு ஐ ஹவ் சீன் யூ ஆன் இன்ஸ்டாகிராம்னா அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்லிருக்காங்க. சொன்னதுக்கு அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட கேக்குறா, நான் வந்து அது பேர் என்ன, கனடா போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன், பட் இன்ஸ்டாகிராம் நான் போனதே இல்லம்மா, நம்ம ஒரு நாள் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அந்த குட்டி பாப்பாவோட ரீல்ஸ் நிறைய அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அது ஒரு ஹெல்தி வேல, புரியுதா? சில்ட்ரனோட போஸ்ட் பண்றாங்க, பட் சில்ட்ரனை வந்து அதை அக்செப்ட் பண்ண விடல அவங்க. ஆமா ஆமா அவ்வளவுதான். சோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதான் இப்ப நம்ம யார வந்து தப்பு சொல்றோம்னா, குறை சொல்ல தப்பு சொல்றோம்னா, the people who give unsolicited opinions. அதுதான் இப்போ நம்ம பூமர்னு சொல்றோம்ல, ஒரு வயசானவங்க எப்படி நம்ம பூமர்னு சொல்றோமோ அதே மாதிரி கைஸ் நீங்க இந்த வேலை எல்லாம் பண்றீங்கல்ல, நீங்க தான் ஆக்சுவல் பூமர். அதாவது நான் பண்றவங்க சொல்றேன், நம்ம ஃபாலோவர்ஸ் சொல்றோம். கைஸ் ஃபாலோவர்ஸ் நீங்க பண்றீங்க இருந்தீங்கன்னா கேக்குறவங்க கேட்டுட்டு திருந்துங்க. ஓகே? அவாய்ட் பண்ணக்கூடாது, திருந்துங்க. ஓகே? That is the sole purpose of this episode. நான் வந்து எங்க போனாலும் இதை பத்தி ஆக்சுவலி ஏதாச்சும் ஒரு கான்வர்ல பேசுறேன் அந்த சோசியல் மீடியா பத்தி. ஏன்னா லைக் அது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவா இருக்கு. அது வந்து மற்றவங்க மனசுல எவ்வளவு ஒரு இம்பாக்ட் ஏற்படுதுன்னு சத்தியமா யாருக்குமே புரியவே இல்லை. ஏன்னா எல்லாருமே சோசியல் மீடியா ரொம்ப இந்த மாதிரி காமெண்ட்ஸ் பண்றாங்கல்ல, அதாவது ஹேட்ரட் கிரியேட் பண்றாங்கல்ல. ஆக்சுவலா இதை வந்து இன்னொருத்தவங்க நம்ம சொல்லணும்னா சைபர் புல்லிங். நீங்க புல்லி பண்றதே தப்புன்னு சொன்னா, புல்லி வாட் எவர் ஃபார்ம் இட் இஸ் தப்புதான். சைபர் புல்லிங்கா இருக்கலாம், இல்ல நார்மலா நீங்க புல்லி பண்றதானே தப்புதான். சைபர் புல்லிங் தப்பு. அது எப்படி வந்து சில பேர் அதை வந்து ஃபன்னு சொல்றீங்க, ஆனா அதுல ஃபன்னு ஒரு எலமெண்டே இல்லங்க. ஓகேயா? நீங்க
அதான் அதாவது தத்துவம் ஃபார் திஸ் எபிசோட் அவங்க சொல்லிட்டாங்க பாட்காஸ்ட்ல. எப்படின்னா லைக் என்ன ஒரு எல்லாமே வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பேட் வேல தான் சொல்றாங்க. அது அவங்க பாடியை ட்ராஷ் பண்றாங்க, அவங்க லுக்ஸ, அவங்க பேசுற விதத்தை. இப்போ ரீசெண்டா ஒரு ஐயர் போல அவரு ஐயர்ல அவர் வந்து ஏதோ ஒரு அந்த ரிலேட்டடான ஒரு வெஜிடேரியன் ஃபுட் கான்டென்ட் கிரியேட்டர். ஓகே, கான்டென்ட் கிரியேட்டர் விக்னேஷ் கிச்சன். ஆமா ஆமா. அதுக்கு வந்து என்னமோ சொல்வார் போல, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதுக்கு வந்து என்னமோ போட்டிருந்தானுங்க என்னமோ. ஆனா அதுல வந்து எல்லாரும் அவரை வந்து ரொம்ப வந்து ட்ராஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆமா, சில பேர் வந்து பண்ணாங்க. ஆனா அந்த பையன் இப்ப ஷோலலாம் ஒரு படத்துல நடிக்கிறான் தெரியுமா, அந்த சோஃபா பாய். ஆமா சோஃபா பாய், ஆமா தெரியும் தெரியும் தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் அவனை தூக்கி வச்சு பேசினாங்க, இந்த வயசுல இப்படி அப்பாக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லி. அப்புறம் அவன் நிறைய கண்டென்ட் போட்டுதான் அவனை போட்டு அடிச்சு தோம்சம் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்துட்டு அவன் ஒரு ஷோல வந்தான், அதே மாதிரி ஒரு படம் பண்றான், நிறைய கொலாப் பண்றான். ஒரு பட ப்ரமோஷனுக்கு ஏதோ ஒரு கொலாப் பண்ணிருந்தான் தெரியுமா, சீரியஸா. ஆமா, இப்ப நீ சொல்ற விக்னேஷ் கிச்சனும் வந்துட்டு நிறைய பேரோட கொலாப் பண்றாரு. அதுதான் அந்த கமெண்ட் பண்றவங்க வந்து அங்கேயேதான் இருக்க போறோம் சீரியஸா. நீங்க காமெண்ட் பண்ண அவங்களுக்கு ஃபேம் ஏறுது. ஓகேயா, இது ஏன் வந்து நம்ம மைண்டுக்கு எல்லாம் ஏற மாட்டேங்குன்னு தெரியல. நீங்க அத நம்ம கன்சியூமர்ஸ் இருக்க வரைக்கும் அந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட உயிர் இருந்துகிட்டே இருக்கும். இதுவே நீங்க வந்து கன்சியூம் மட்டும் பண்ணாம கான்டென்ட்டும் கிரியேட் பண்ணீங்கன்னா கைஸ்ல இந்த வேர்ல்டுல இருக்க 8 பில்லியன் பீப்புள் மைனஸ் த குட்டி பீப்புள், அதாவது குட்டி பீப்புள் டேவிஸ் அவங்கள மைனஸ் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாருமே டாப் லெவல்ல சாடி டி எமிலியோ மாதிரியும், மிஸ்டர் பீஸ்ட் மாதிரியும், ஜேகே மாதிரியும் தான் நம்மளும் இருப்போம். ஆமா, அவங்க நம்ம இருப்போம் இந்தியாவுல. ஆமா. So இதோட முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி திஸ் வாஸ் சப்போஸ் டு பி a short episode, ஆனா வந்து நிறைய பேசிட்டோம். அப்படியா? ஆமா, இவ்வளோ பேசிட்டோம் நாங்க எதிர்பார்க்கல. பட் யூனோ ஐயோ அவ்வளோ நேரம் பேசிட்டோமா? ஆமா, இது வந்து எதிர்பார்க்கல. பட் வந்து இட் ஹேஸ் டு பி செட். யாராச்சும் சொல்லி ஆகணும். வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க, ஆனா இக்னோர் பண்றீங்க. இதை எத்தனை பேர் இக்னோர் பண்றீங்களோ கேக்குறீங்களோ யாருக்கும் தெரியாது. But let's just keep the cyber bullying to the எப்படி சொல்றது, cyber bullying பண்ணக்கூடாது, தூதலாம் இல்ல, பண்ணவே வேணாம். Let's தவிர்ப்போம் cyber bullying. தவிர்ப்போம். வாழ்க வளமுடன் guys, good night. வாழ்க வளமுடன், டாடா, bye. இருக்கிற வரைக்கும் மாட்டு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருப்போம். நம்ம அன்பை விதைப்போம், மனிதான் சொல்லி கொடுப்போம். நெட்ட திறந்தா நெகட்டிவிட்டி, ஃபேக் ஐடிலாம் ஒழிச்சு கட்டி ஒருத்தர் குறை சொல்லி என்னத்தை சாதிக்க போறோம் மச்சி.